தாத்தா சூர்யாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு சூர்யா, நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு பொண்டாட்டின்றது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? எனக்கு வேற உடம்பு சரியில்லை, என்னால் சுத்தமாக முடியல, நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு கூட எனக்கு தெரியல, தயவு செய்து என்னோட கடைசி ஆசையை நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஆமாம், நீ மகாவோட சேர்ந்து வாழு, மகா ரொம்ப 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 நல்ல பொண்ணு, அதனால் நீ இதெல்லாம் பண்ணாத, யார் பேச்சு நீ கேட்காத, உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை செய், சரியா? எனக்காக நீ சேர்ந்து வாழ்ந்து ஒரு பேரனும் பேத்தியும் பெற்று கொடுக்கணும், அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. கண்டிப்பாக நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சூர்யா ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. இங்கே பாரு சூர்யா, யோசிக்காது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ மகாவோட சேர்ந்து வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. சூர்யாவும் சத்தியம் பண்ணுறாரு. கண்டிப்பாக நான் மகாவோட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நீ சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாரு. நீ இப்போ போயிட்டு மகாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணு, கண்டிப்பாக நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் பண்ணுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து கிளம்புறாரு. நடந்த எல்லாத்தையுமே நினச்சி மகா பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்லேயே எல்லா ஜுவல்ஸும் கழட்டி வச்சிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வராரு. வந்தவனையே பார்க்குறாங்க. நான் போயிடுறேங்க, என்ன இன்னும் கிளம்பலையான்னு பார்க்குறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில், நான் இப்போ தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் வீட்டை விட்டு போயிடுறேன், இனிமேல் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் நான் இங்கே இருக்கிறதே பிடிக்கல, கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூர்யா ஒரு செகண்டு பார்க்குறாரு. இல்லை நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன திடீர்னு போக வேண்டான்னு சொல்கிறீங்க? நீ இன்னும் கிளம்பலையான்னு கேட்டீங்க, இப்போ போக வேண்டான்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இனிமேல் புரியும், வா நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கூப்பிடுறாரு. இல்லை அப்படியே நிற்கிறாங்க. மகா கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வராரு. வெளியே சித்ரா அவங்க அம்மா 2 பேருமே நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே நிற்கிறாங்க. அப்படியே கையை பிடிச்சி சூர்யா கூட்டிகிட்டு வரத பார்த்தோன்னே ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. வா ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மகா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சூர்யா அட்சதை போடுறாரு. சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ காயத்ரி சொல்கிறாங்க, தாத்தா பாட்டி கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா, அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மகா தாத்தா பாட்டி கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே உள்ளே போயிட்டாங்க. சூர்யா கிட்ட தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க, இப்படி தான் சூர்யா நீ இருக்கணும், இனிமே மகாவோட சேர்ந்து நல்லா வாழணும், அதுதான் எங்கள் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு ராஜலக்ஷ்மி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே சித்ராதேவி பார்க்குறாங்க. சூப்பர், நல்லா இருக்குது, இதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. என்ன உன் புள்ள உன் பேச்சை கேட்கலையா, இரு வரேன், இன்னும் உன்னை எப்படி டென்ஷன் பண்ணுறேன் பார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிட்ட வராங்க. சித்ராதேவி கிட்ட வந்த உடனே பயங்கரமாக கோவம் வருது ராஜலக்ஷ்மிக்கு. சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்னக்கா உள்ளே போகிறேன்னு சொல்கிறீங்க? இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா சூர்யா? நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அச்சதை பண்ணுறான், விட்டால் கூட சேர்ந்து வாழ்வான் போல இருக்குது. இவனை பார்த்து தான் என் பையனும் இருக்கான். இவன் சண்டை போட்டால் என் பையனும் அந்த பொண்ணோட சண்டை போடுறான் ஐஸ்வர்யாவோட. இப்போ இவன் சேர்ந்து வாழனா எங்களுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க சித்ராதேவி. என்னக்கா இது, உங்கள் பேச்சுக்கு சுத்தமாக மரியாதை இல்லை போல இருக்குது, என்ன நடக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. நீங்கள் தான்க்கா பண்ணணும், 2 பேரும் எப்படி பிரிக்கிறது நீங்கள் தான் பிளான் போடணும், 2 பேரும் சேர்ந்து வாழவே விடக்கூடாது, விட்டால் கூடியே வாழ்ந்துருவான் போல இருக்குது, அப்படி தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி ராஜலக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க. ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது.